ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் வந்து AS12 கவர்மெண்ட் கிராண்ட்ஸை. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா எக்ஸாம் ஓரியன்ட் டீட்டெயில்டு ரிவிஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் கிராண்ட் டாபிக்ஸில் என்னெல்லாம் வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் கிராண்ட்னா என்னன்னு டெஃபினிஷன் படிக்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்ரோச்சில் அக்கௌண்ட் பண்ணணும். கேபிட்டல் அப்ரோச், இன்கம் அப்ரோச், ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஹிடனா இன்னொரு அப்ரோச்சும் இருக்குது, டெஃபர்டு இன்கம் அப்ரோச். இது அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச்சில் அக்கௌண்ட் பண்ணணுங்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்க போகிறது கேட்டகரி கிராண்ட்ஸோட டைப்ஸ் என்ன. மானிட்ரி கிராண்ட்ஸ், நான் மானிட்ரி கிராண்ட்ஸ்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபோர்த்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ரீஃபண்ட் ஆஃப் மானிட்ரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஸோ ரீஃபண்ட் ஆச்சுன்னா அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும். இதை பார்த்து முடிச்சோன்னா அந்த சாப்டர் ஓவர். நெக்ஸ்ட் இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். AS12 கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன்ஸை. ரெண்டு டெஃபினிஷன் தான் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட், இன்னொன்று கவர்மெண்ட் கிராண்ட்டு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்னா என்ன டெஃபினிஷன், என்ன சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட்டும் வரும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் சிமிலர் பாடிஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்னு அர்த்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு டெஃபினிஷனில் வரும். ப்ளஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஏஜென்சி நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஏஜென்சி டிஎன்பிஎஸ்சி, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே, தமிழ்நாடு லெவலில் கண்டக்ட் பண்ணுறவங்க இல்லை நேஷ்னல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே யார் தான், கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸு. சிமிலர் பாடிஸு லைக் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்ஸு இதெல்லாம் இருக்கும்ல, அவங்களாம் கவர்மெண்ட் பாடிஸு. ஸோ இவங்க மூணு பேருமே கவர்மெண்ட்டோட டெஃபினிஷனுக்குள்ளே வருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் கவர்மெண்ட் கிராண்ட்ஸு. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம். கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹெல்ப். கிராண்ட்னா இட்ஸ் அ ஹெல்ப், யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா அதுக்கு நேம் என்னது, கிராண்ட்னு அர்த்தம். யாருக்கு ஹெல்ப் பண்ணுறா, கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க டு கம்பெனி. அந்த ஹெல்ப் கிவன் பை கவர்மெண்ட் டு கம்பெனி. ஓகேவா. என்ன மாதிரி ஹெல்ப்பாக இருக்கலாம், கேஷ் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை கைண்ட் ஹெல்ப்பாக இருக்கலாம். கைண்ட்னா நல்ல மனசாக இருக்கிற ஹெல்ப், அந்த மாதிரி இல்லை. கேஷ் ஹெல்ப்னா என்னது, கேஷ் கொடுத்து உதவி பண்ணுறது. கைண்ட் ஹெல்ப்னா ஏதோ அசட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இட்ஸ் இன் டூ ஃபார்ம்ஸு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து கேஷ் ஃபார்ம், செகண்ட் ஒன் கைண்டில் இருக்கிற ஃபார்மு. லாஸ்ட்டாக எப்போவுமே கவர்மெண்ட் கிராண்ட் ஒரு கண்டிஷன்ஸ் அட்டாச் பண்ணி தான் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் மேபி பாஸ்ட் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் கண்டிஷனாக இருக்கலாம். இந்த கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணணுமா வேண்டாம், கம்ப்ளை பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், ஃபாலோ பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். யார், கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணாதான் இந்த கிராண்ட்டு உங்களுக்கு வந்து சொந்தமாகும். ஓகேவா. பாஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பாஸ்டில் நீ பண்ண ஒரு சில விஷயங்களுக்கு நான் கிராண்ட் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா கிராண்ட் வரும். கண்டிஷன்ஸை நீ ஃபஸ்ட்டே ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவேன், செகண்டு கிராண்ட் வருமா. இது ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிராண்ட் வந்துடும், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா. இதில் தான் வந்து டெஃபினேஷன்ஸு. இந்த கவர்மெண்ட் கிராண்ட்டில், கவர்மெண்ட் கிராண்ட்னா ஹெல்ப்பு, கேஷ் ஹெல்ப்பாக இருக்கலாம், கைண்ட் ஹெல்ப்பாக இருக்கலாம். எப்போவுமே கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் பாஸ்ட் கண்டிஷனாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சர் கண்டிஷன்ஸாகவும் இருக்கலாம். இந்த கிராண்டில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னா, எந்தெந்த கிராண்ட்ஸ்க்கெலாம் வேல்யூவே தெரியாதோ, வேல்யூவே கண்டே பிடிக்க முடியாதோ, அதெல்லாம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்து நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ. நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷனாக நீ ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க, கவர்மெண்ட்லேருந்து உன்ட்ட வந்து பொருள் ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷனில். ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்குள்ளே வராது, நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் வராது. வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு கிராண்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் கிராண்ட்ஸில் வராது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேபிட்டல் விசஸ் ரெவென்யூ அப்ரோச். அது உள்ள ஹிடனாக என்ன அப்ரோச் இருக்குது, டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச்சும் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ இது என்னென்னா கவர்மெண்ட் கிராண்ட்ஸை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்டில், என்ன ஸ்டாண்டர்ட் AS12ல் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹிடனா இன்னொரு அப்ரோச் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 அப்ரோச்சஸ் இருக்குது. 3 அப்ரோச் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அக்கௌண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட பேசிக் என்ன ரூல் என்னது, ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் படி என்னன்னு பார்ப்போம். நார்மலாக என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு கிராண்ட் ரிசீவ் பண்ணுறேன், அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்னு போடுவேன். இது அசட் ரிசீவ் பண்ணால் கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் கைண்டுன்னு பார்த்தோமா. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணால் கேஷு, இதே அசட் ரிசீவ் பண்ணால் அசட் அக்கௌண்ட் டெபிட்னு போட போகிறேன். அதானே. அசட் ரிசீவ் பண்ணி 2, இது ஃப்ரீயாக வந்துச்சுன்னா 2 கவர்மெண்ட் கிராண்ட். ஃபஸ்ட்டு இது கேஷ் மட்டும் நம்ம என்னன்னு பார்ப்போம். இது நான் கேஷ் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்,
கேஷ் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் வருது. 2 இது எதை மட்டும் பார்க்க போகிறோம், கேஷாக ரிசீவ் பண்ணுற கவர்மெண்ட் கிராண்ட்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் வருது. 2 இது என்னது, எனக்கு லைபிலிட்டி கிடையாது, ஏன்னா நான் திருப்பி கொடுக்க வேண்டாம், இது என்னோட இன்கம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 2 இன்கம்னு நார்மலாக என்னோட கோல்டன் ரூல்ஸ் படி என்ட்ரி பண்ணுவேன்னா, ஸ்டாண்டர்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா 3 அப்ரோச்சஸ் இருக்குது. கேபிட்டல் அப்ரோச், ரெவென்யூ அப்ரோச், டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச். இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னா, கேஷு டு கேபிட்டல்னு போடலாம், ஆர் கேஷ் டு அசர்ட்னு போடலாம். ரெவென்யூ அப்ரோச் ஃபாலோ பண்ணோன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெஃபர்டு கிராண்ட் இன்கம். சேம் நம்மளோட கோல்டன் ரூல்ஸ் மாதிரியே தான் இது ரெவென்யூ அப்ரோச் ஃபாலோ பண்ணுறது. இதே இது டெஃபர்ட் ரெவென்யூவாக இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். ஜிஜினா கவர்மெண்ட் கிராண்ட்டு. இது ரெவென்யூனா கேஷ் டு கவர்மெண்ட் கிராண்ட்டு, டெஃபர்ட் ரெவென்யூனா கேஷ் டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். இந்த பேர் மட்டும் தான் மாற்றிருக்கோம், அவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. இது என்ன லெட்ஜரு, இது ஒரு இன்கம் லெஜர், பிஎன்எலுக்கு போகும். டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டுங்கிறது ஒரு லயபிலிட்டி லெஜர் மாதிரி, பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு இருக்கும். இது எப்படி பிஎன்எலுக்கு போகணும், ஒரு 10 lakhs கிராண்ட் ரிசீவ் பண்ணுறேன்னா 10 lakhs to 10 lakhs நான் என்ட்ரி போட்டுட்டு 10 இயர்ஸ்க்கு நீ ரிசீவ் பண்ணுற அப்படின்னா என்ன பண்ணணும், நான் வந்து 1 lakh ஒரு 10 இயர்ஸ்க்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிஎன்எலுக்கு எடுத்துகிட்டு போகணும். 10th இயரோட எண்டில் எனக்கு இந்த டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் லெஜர் பேலன்ஸ் என்னவாகும், 0 ஆகிடும். எப்படி, ஃபஸ்ட்டு டேயில் இந்த லெஜரை கிரெடிட் பண்ணுறேன், 10 lakhs கிரெடிட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இயரோட எண்டில் என்ன பண்ணணும், 1 lakh இந்த என்ட்ரி போடணுமா, என்னது டெஃபர்டு அக்கௌண்ட் டெபிட் 2 பிஎன்எல். அப்போ இந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணால் ஒரு 1 lakh குறைஞ்சிருமா. ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டில் 9 lakhs இருக்கும். செகண்ட் இயருக்கு திருப்பி இதே என்ட்ரி 1 lakhக்கு போடுவேன், அப்போது 8 lakhs ஆகிடும். திருப்பி 1 lakh குறையுமா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு 7 lakhs 6 lakhs அப்படின்னு 10th இயரோட எண்டுக்கு வந்தேன்னா இந்த லெஜரோட பேலன்ஸ் 0 ஆகிடும். ஃபுல் அமௌண்ட்டுமே பிஎன்எலுக்கு போயிடும். இந்த இதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் விசஸ் ரெவென்யூ விசஸ் டெஃபர்டு ரெவென்யூன்னு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், ஏன் இதை நான் பண்ணுறேன், ஏன் இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. இது எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேபிட்டல் இப்படி பிரிப்போம், ரெவென்யூவாக இருந்தாலும் கேபிட்டல் ரெவென்யூ டெஃபர்டு ரெவென்யூ நம்ம பிரிப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாலும் பேசிக்காக என்னது கோல்டன் ரூல்ஸ் படி இதான் புக் பண்ணணும். ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்க, 3 டைப்பாக சொல்கிறாங்க. கேபிட்டல் அப்ரோச்னா இப்படி புக் பண்ணணும், ரெவென்யூனா இது புக் பண்ணணும், டெஃபர்ட் ரெவென்யூனா இப்படி புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஎன்எல் எடுத்துகிட்டு போகணும். மறக்காமல் இந்த என்ட்ரியும் சேர்த்து போஸ்ட் பண்ணணும். எப்போ இயர் 1லே போஸ்ட் பண்ணணுமா, இயர் 1லேயும் பண்ணணும், இயர் 2லேயும் பண்ணணும். 10 years வரைக்கும் கிராண்ட் ரிசீவ் பண்ணால் 10 years வரைக்கும் நான் பண்ணணும், இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கேனா ஃபஸ்ட் இயரில் எப்போ கிராண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்போ மட்டும் இந்த என்ட்ரி போட்டால் போதும். ஓகேவா. எப்போ இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், எப்போ இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், எப்போ இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், அதுதான் படிக்கிறதுக்கு. அந்த கிராண்ட் வந்து மானிட்ரி கிராண்ட்டா இல்லை நான் மானிட்ரி கிராண்ட்டான்னு பிரிக்கணும். மானிட்ரி கிராண்ட்னா என்ன அப்ரோச், நான் மானிட்ரி கிராண்ட்னா என்ன அப்ரோச், அதெல்லாம் பெரிய டீட்டெயில்டாக ஒரு டிஸ்கஷன் இருக்குது, நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் இப்போ மானிட்ரியா நான் மானிட்ரி கிராண்டா அப்படின்னு பிரிக்கிறோம். இது எதுக்கு பிரிக்கிறோம், இதை வச்சு தான் இப்போ அக்கௌண்டிங்கே பண்ண போகிறோம். இது கரெக்டாக பிரிச்சுட்டா கரெக்டாக அக்கௌண்டிங் இருந்துடும். இப்போ ஒரு 3 அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தோம்ல, அது வந்து மானிட்ரி கிராண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கா நான் மானிட்ரி கிராண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம படித்த அந்த 3 அப்ரோச்சஸ்மே ஒரு மானிட்ரி கிராண்ட்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ரோச்லையா செகண்டா தேர்டான்னு படிக்கிறது தான். என்னது 3 அப்ரோச்சஸ் இஸ் ஃபார் மானிட்ரி கிராண்ட், விச் மீன்ஸ் கேஷாக ஏதோ ஒரு கிராண்ட் ரிசீவ் பண்ணேன்னா அதை அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு 3 அப்ரோச் இருக்குது. இதே இது அசட்டாக ரிசீவ் பண்ணால் அதை அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு அப்ரோச்சஸ்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க, அது லாஸ்ட்டாக நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு மானிட்ரி கிராண்ட் முடிச்சிடலாமா. மானிட்ரி கிராண்ட்னா என்ன மீனிங், கேஷாக நான் ரிசீவ் பண்ணேன்னா அந்த கிராண்டோட நேம் மானிட்டரி கிராண்ட். மானிட்டரி அப்படின்னா மணியா, ஸோ கேஷாக ரிசீவ் பண்ணால் அது பேர் மானிட்ரி கிராண்ட். நான் மானிட்டரி அப்படின்னா கேஷாக ரிசீவ் பண்ணலை, எப்படி ரிசீவ் பண்ணியிருக்க, அசட்டாக ரிசீவ் பண்ணியிருக்க. ஓகேவா. ஸோ கேஷாக ரிசீவ் பண்ண மானிட்ரி கிராண்ட், அது எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படி தானே, நேம்லே சொல்லுது. மானிட்ரி கிராண்ட்னா கேஷ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், கேஷ் வந்து உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் 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 அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் எல்லாத்துலேயும் என்ன கேஷாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ கேஷ் தானே ரிசீவ் பண்ணேன், அப்போ என்ன தான் போடணும், டெபிட்டில் போட வேண்டியது கேஷ் தான். என்னது படிக்க போகிறோம் இதில், எந்த லெட்ஜரை கிரெடிட் பண்ணணும் அது மட்டும் படிச்சுட்டா போதுமா.
ஸோ எந்த லெஜரில் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு படித்து முடிச்சிட்டா மானிட்டரி கிராண்ட் அக்கௌண்டிங்கே ஓவர். ஸோ என்ன லெஜரில் கிரெடிட் பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்? கேபிட்டல் அப்ரோச், ரெவென்யூ அப்ரோச், டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச். இது எதுக்காக படித்தோம்? மானிட்டரி கிராண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த 3 அப்ரோச்சஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், 2 கேபிட்டல் போடணுமா, அசெட் போடணுமா, இல்லை 2 இன்கம்னு போடணுமா, இல்லை 2 டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் போடணுமா. டோட்டலாக 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது போட போகிறேன்? ஓகேவா? அது படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? மானிட்டரி கிராண்ட் ஏதோ ஒன்று வாங்குற அப்படின்னா அதை வந்து ஒரு 6 கேட்டகரியில் எந்த கேட்டகரி வருதுன்னு பார்க்கணுங்கிறாங்க. என்னெல்லாம் கேட்டகரி? ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நீ கிராண்ட் ரிசீவ் பண்ணது வந்து எதுவும் ஒரு அசட்டை, அதாவது ஒரு மெஷினரியை வாங்குறதுக்கா, இல்லை நீ அதாவது கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கேஷ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கண்டிஷன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ என்ன கண்டிஷன்? இங்கே மெஷினரி நீ வாங்கணுங்கிறது கண்டிஷனாக இருக்கும். ஸோ இந்த மானிட்டரி கிராண்ட் வந்து எதுக்காக மானிட்டரி கிராண்ட் கொடுத்துருக்காங்க? நீ ஒரு மெஷினரி வாங்குறதுக்காக, இல்லாட்டி ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக கிராண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி ஒரு 1 இயர் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸு, நெக்ஸ்ட் 1 இயர் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் நீ பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிராண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறணும். உனக்கு எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் பே பண்ண உன்கிட்ட காசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறதுக்கு உனக்கு காசு கொடுக்கலாம். இதெல்லாம் என்னது? உன்கிட்ட காசு இல்லை, அசெட் வாங்குறதுக்காக காசு கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு கொடுக்கலாம். இதனால கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இது என்னதுன்னா, ஆல்ரெடி நீ ஒரு எக்ஸ்பென்ஸு பே பண்ணிட்ட, அதை பார்த்து அதுக்கு ஒரு உன்னை வந்து பாராட்டுற விதமாக ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது என்னது? ஆல்ரெடி நான் பண்ண எக்ஸ்பென்ஸ்க்காக எனக்கு ஏதோ கிராண்ட் கொடுக்குறாங்க, அதுவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிராண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் 6 கேட்டகரி? மிஷினரி வாங்குறது கிராண்டாக இருக்கலாம், லேண்ட் வாங்குறதுக்கு கிராண்ட் கொடுக்கலாம், 1 இயர் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ்க்காக நெக்ஸ்ட் 1 இயர் இனிமேல் நான் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் பே பண்ண போகிறேன் அதுக்காக கிராண்டாக இருக்கலாம், இல்லாட்டி கம்பெனிலேருந்து 5 இயர்ஸ் எம்ப்ளாயிக்காக எக்ஸ்பென்ஸ் பே பண்ணணும், காசு இல்லை அப்படின்னா அதுக்காக கிராண்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி நான் பே பண்ண ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து ஆல்ரெடி ஓகே பே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி எனக்கு ஒரு கிராண்ட் கொடுக்கலாம், ஆர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிராண்ட் கொடுக்கலாம். ஸோ இத்தனை 6 டைப்ஸ் இருக்கா? இதில் இந்த 6 கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட்லேயும் 6 கேட்டகரிஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் கிராண்ட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக என்னோட கோல்டன் ரூல்ஸ் அக்கௌண்டிங் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு மெஷினரி வாங்குறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டெப்ரிஷியபிள் அசெட் வாங்குறதுக்காக கிராண்டாக இருந்துச்சுன்னா, லேண்டுனா ஒரு நான் டெப்ரிஷியபிள் அசெட் வாங்குறதுக்கு ஒரு கிராண்டாக இருந்துச்சுன்னா, இது என்னது? 1 இயர் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸா, ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸா, இல்லை பாஸ்ட்ல எக்ஸ்பென்ஸா? ஃபியூச்சரில் எனக்கு வரப்போகிற எக்ஸ்பென்சஸ்க்காக கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் 1 இயர் கிராண்ட்டு. இது 5 இயரோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக, 5 இயர்ஸ் எனக்கு ஏதோ எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது அதுக்காக கிராண்ட் கொடுக்கறது இது. இல்லாட்டி இது பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக, நான் பாஸ்ட்ல பண்ண எக்ஸ்பென்சஸ்க்காக எனக்கு கிராண்ட் கொடுக்கறது. இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிராண்ட் கொடுக்கறது. ஸோ இது 6 கேட்டகரி இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நான் கேபிட்டல் அப்ரோச்சா, ரெவென்யூ அப்ரோச்சா, இல்லை டெஃபர்ட் ரெவென்யூவா? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கேபிட்டல் அப்ரோச்சு ஆர் டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச்சு. இதே இது ஒரு லேண்டுக்கு கேபிட்டல் அப்ரோச் ஒரு ஆப்ஷனு ஆர் டெஃபர்ட் ரெவென்யூ ஒரு ஆப்ஷனு. இதே இது இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஃபியூச்சரில் 1 இயர்க்காக எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்லாம் இல்லை, என்னது ரெவென்யூ அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். இதே இது மோர் தென் 1 இயராக இருந்துச்சுன்னா டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஏதோ ஒரு கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன அப்ரோச்சு? கேபிட்டல் அப்ரோச் ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரிசீவ் பண்ணியிருந்தா அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்? கேபிட்டல் அப்ரோச்சை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? எது மட்டும் ரெவென்யூ அப்ரோச்? இந்த 1 இயர் எக்ஸ்பென்சஸ்க்காக இருந்துச்சுன்னா ரெவென்யூ அப்ரோச், மோர் தென் 1 இயராக இருந்துச்சுன்னா டெஃபர்டு. இந்த அசெட்ஸுக்கு எல்லாமே கேபிட்டல் அப்ரோச்சும் இருக்குது, டெஃபர்டும் இருக்குது. கேபிட்டல், டெஃபர்டு, மற்றது எல்லாமே இது என்னது? கேபிட்டல், இதுவும் கேபிட்டல். நான் வச்சுக்கலாமா? ரெவென்யூக்கு மட்டும் ரெவென்யூ அப்ரோச்சு, மோர் தென் 1 இயர் ரெவென்யூனா டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச். இந்த ரெண்டுத்துக்கும்
கேபிட்டல் அப்ரோச்சும் இருக்கு, டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச்சும் இருக்கு. லாஸ்ட் டூ கேபிட்டல் அப்ரோச் மட்டும். ஸோ கேபிட்டல் அப்ரோச் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேபிட்டல் அப்ரோச், செகண்ட் ஆப்ஷன் டெஃபர்ட் ரெவென்யூ அப்ரோச். கேபிட்டல் அப்ரோச்ல எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். கேபிட்டல் அப்ரோச்னா கேபிட்டல்னு போடலாம் ஆர் அசெட்னு போடலாம். எப்பெல்லாம் கேபிட்டல்னு போடணும், அசெட்டுக்கு ரிலேட்டடா இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ்னு போடுங்க. இது அசெட்டுக்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அசெட்னு போடணும். இப்படி அசெட்டும் போடுறதுனால என்ன ஆகும், இட் வில் பி டிடக்டட் ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் அசெட். ஓகே, அசெட் லெட்ஜர் நான் கிரெடிட் பண்றேன்னா என்ன ஆகும், அசெட் லெட்ஜர்ல பேலன்ஸ் கம்மி ஆகுமா. ஸோ இந்த கிராண்ட் ரிசீவ் பண்ணும்போது இந்த கிராண்ட் அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ 10 lakhs கிராண்ட் அமௌண்ட்னா இந்த 10 lakhs அசட்டோட காஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அசெட் லெட்ஜரை கிரெடிட் பண்ணணும். இது இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, ஓகே இதில் ரெண்டும் கேபிட்டல் அப்ரோச்னா அசெட்டு லாஸ்ட் ரெண்டும் கேபிட்டல் அப்ரோச்சா, அது என்னது அசெட் லெட்ஜர் இல்லை, அது ரெண்டும் கேபிட்டல் ரிசர்வ். நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ அப்ரோச். எது ஒன்னே ஒன்று தான் ரெவென்யூ, இது ஒன்று தான் ரெவென்யூ. ரெவென்யூ அப்ரோச்னா என்ன போடணும், டு கவர்மெண்ட் கிராண்ட் இன்கம் லெட்ஜர். ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் இன்கம் லெட்ஜர்னு போட்டுடலாமா. இப்போ டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட், எதெல்லாம் டெஃபர்டு, அசெட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னது, நீ அசெட்டா போட விருப்பம் இல்லைன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் யார் போவாங்க, 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் யார் போவாங்க, அசெட்லேருந்து வேல்யூ கம்மியானா ஓகே அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். இல்லை எனக்கு அசெட்லேருந்து வேல்யூ கம்மியாக ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா செகண்ட் ஆப்ஷன் தானே போவேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் போகிறேன்னா என்ன அவைலபிளாக ஆப்ஷன்ஸ் இருக்குது, டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்டாக நீ புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் என்ன எக்ஸ்ட்ராவாக புக் பண்ணணும், டெஃபர்ட் நான் எப்போல்லாம் புக் பண்ணுறனோ அப்போ மறக்காமல் இந்த எக்ஸ்ட்ரா என்ட்ரியும் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஸோ ஃபஸ்ட் இயரில் 10 lakhsன்னு புக் பண்ணுறேன்னா 10 yearsோ 5 yearsோ ஏதோ ஒரு பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியட் ஃபுல்லாக 1 lakhன்னு இந்த செகண்ட் என்ட்ரியை மறக்காமல் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு நான் டெப்ரிஷியபிள் அசட்டாக இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேண்டாம், அசட்டோட காஸ்ட்லேருந்து நான் மைனஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா இன்னொன்று என்ன ஆப்ஷனு, டைரக்டாக டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று கண்டிஷ்னலான்னு பாருங்கள். என்னது கண்டிஷன்ஸு, இந்த லேண்டை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குமா, அந்த கண்டிஷனை சொல்லலை. ஒரு கிராண்ட் நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு, எதுக்காக கொடுக்குறாங்க, லேண்ட் வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க. அது போக வேற எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா என்ன, லேண்ட் வாங்கிட்டு இந்த லேண்டை வந்து நீ இந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. கண்டிஷனெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டு, கண்டிஷன்ஸ் இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா. ஸோ கண்டிஷன்ஸ் இருந்தால் டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட், கண்டிஷன்ஸ் இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதுதான் போயாகணும். இவங்களுக்குலாம் இங்கே ஃபார் மோர் தென் 1 year இருந்துச்சுன்னா டைரெக்டாக டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். எப்போல்லாம் டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் போடணும் அப்போலாம் என்ன பண்ணணும், டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் டு P&Lன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும். எப்போ, ஃபர்ஸ்ட் இயர்லையா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அந்த மாதிரி ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இயர்ஸ்க்கும் இந்த என்ட்ரி நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா. நான் மானிட்ரி கிராண்ட் அப்படின்னா என்னது, அசெட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா, ஃப்ரீயாகவும் இருக்கலாம், அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அசெட் கொடுக்கறது அப்படிங்கிறது நான் மானிட்ரி கிராண்ட். அதை அக்கௌண்ட் பண்ணுறது 3 அப்ரோச்சஸ்லாம் இருக்கா, இல்லவே இல்லை, காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது. நான் மானிட்ரி கிராண்ட்ஸ் ஏதோ ஒரு அசெட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 பார்த்தா போதும். ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா இல்லை கன்செஷனல் ரேட்டில் கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 lakh வேல்யூ இருக்கிற ஒரு அசட்டை 25,000 rupeesக்கு விற்றுருக்காங்க ஒரு கவர்மெண்ட்லேருந்து. உனக்கு நீ காசு கொடுத்து தான் இதை வாங்கியிருக்க. ஆக்சுவலாக இந்த அசட் வாங்குறதுக்கு 25,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீ வாங்கியிருக்க. இது எப்படி கிராண்ட் ஆகும், நான் காசு கொடுத்து தானே வாங்கினேன். கிராண்ட்னா ஃப்ரீயாக கொடுக்குறது தானே கிராண்ட்டு. இந்த 75,000 rupees உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுவுமே ஒரு கிராண்ட் தான். ஸோ வந்து இந்த அசட்டுமே உனக்கு என்னது, கிராண்டாக ரிசீவ் பண்ண ஒரு அசட் தான். ஸோ இது எப்படி நான் அக்கௌண்ட் பண்ணணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் காசே 0 rupees கொடுத்து நான் வாங்கியிருந்தேன்னா, காசே கொடுக்காம நான் வாங்கியிருந்தா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், கன்செஷனல் ரேட்டில் கொடுத்தா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும். இந்த 2 கேஸ்லையும் என்ன உள்ள வருது, கேஷ் எதுவும் கொடுக்கல, என்னதான் கொடுக்குறாங்க, அசட் தானே கொடுக்குறாங்க. ஸோ அசட் அக்கௌண்ட் டெபிட், அசட் அக்கௌண்ட் டெபிட். மானிட்டரி கிராண்ட்ஸ் ஃபுல்லாக கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நான் மானிட்டரி கிராண்டில் என்ன பண்ணணும், அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். 2ல் என்ன போடணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா டு கவர்மெண்ட் கிராண்ட் இன்கம் லெஜரை போடணும். இது கன்செஷனல் ரேட்னா காசு கொடுத்து வாங்குறேன்னா,
ஸோ டு கேஷ்ன்னு போட்டுக்கோ. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா கேஷ்லாம் வெளியில் போகாது. அப்போ இன்கம்னு போடு. கன்செஷன் ரேட்னா கேஷ் கொடுத்தானே வாங்குறேன். ஸோ டு கேஷ்ன்னு போடு. அமௌண்ட் என்ன போட, இதுதான் மெயினாக இருக்கிற இதில் இருக்க ப்ராப்ளமே. ஏன்னா காசே நான் கொடுத்து வாங்கலை, என்ன வேல்யூ போட, 0 போடவா, இதுக்கு என்ட்ரி போட வேண்டாமே. ஸோ என்ன வேல்யூ போட சொல்கிறாங்க, நாமினல் வேல்யூ. அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவா, இல்லை. நாமினல் வேல்யூனா ஜஸ்ட் 1 ரூபி, 10 ரூபி, 3 rupees, 2 rupees, இந்த மாதிரி நாமினலாக சும்மா உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வேல்யூ, சும்மா மினிமமாக ஒரு அமௌண்ட்டு, ஒரு நேம் சேக்குக்கு அக்கௌண்ட் பண்ணு. 3 rupees போடலாமா, போட்டுக்கலாம். 100 rupees போட்டுக்கலாம். என்ன அமௌண்ட்டோ சும்மா அந்த அமௌண்ட்டை போட்டுக்கலாம். இதே கன்செஷன் ரேட்டில் வாங்குறேன்னா என்ன அமௌண்ட் போடணும், என்ன காசு கொடுத்து வாங்கினியோ, 25,000 கொடுத்து வாங்கினியா அந்த அமௌண்ட்டை 25,000 போடணும். அமௌண்ட் என்ன போடணும், கன்செஷன் ப்ரைஸ் என்னவோ அதை போடணும். இதுக்கு அமௌண்ட் என்ன போடணும், நாமினல் வேல்யூ, அதாவது 1 rupees, 10 rupees, 3 rupees, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நேம் சேக்குக்கு ஒரு அமௌண்ட்டு நாமினலாக ஒரு வேல்யூ போடணும். ஓகேவா. ரீஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ இந்த ரீஃபண்ட் ஃபஸ்ட்டு என்ன கவர்மெண்ட் கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ண போகிறோம், மானிட்ரியாக ஏதோ கேஷாக ரிசீவ் பண்ணியிருந்தா அதுதானே ரீஃபண்டுன்னு சொல்லுவேன். இதே நான் மானிட்டரியாக ரிசீவ் பண்ணியிருந்தா அதை ரீஃபண்ட் பண்ணுறதுனா அசட்டே திருப்பி கொடுக்கறது. நம்ம இங்கே படிக்க போகிறது என்னது, ஒரு கேஷாக ரிசீவ் பண்ண கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது. எப்போ ரீஃபண்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏன் ரீஃபண்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் அட்டாச் ஆகிருக்குன்னு வையேன். ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அந்த கண்டிஷன்ஸை பாஸ்ட் கண்டிஷன், ஃபியூச்சர் கண்டிஷன்லாம் ரெண்டு பார்த்தோமா. பாஸ்ட் கண்டிஷன்னா என்ன அர்த்தம், பாஸ்ட்டில் நீ ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால உனக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது எதாவது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டேன், அதனால தானே கிராண்ட் வந்திருக்கு. ஸோ இது ரீஃபண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ எப்போ மட்டும்தான் ரீஃபண்ட் வரும், ஃபியூச்சரில் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கிராண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, கண்டிஷன்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு 1 yearக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுற, கிராண்ட் வாங்கிட்டு ஜாலியாக இருக்க, கண்டிஷன்ஸே ஃபுல்ஃபில் பண்ணாமல். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுற சொல்லி கேட்பாங்களா அந்த அமௌண்ட்டை. ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிராண்ட், மானிட்ரி கிராண்ட்ஸு கேஷாக ரிசீவ் பண்ணும்போது எப்படிலாம் அக்கௌண்ட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டோம், அது கேட்கல. கிரெடிட்டில் என்னெல்லாம் பண்ணோம், ஒன்று கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணியிருப்பேன், ஆர் அசட் லெஜரை கிரெடிட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி கவர்மெண்ட் கிராண்ட் இன்கம் லெஜரை கிரெடிட் பண்ணேன், இல்லாட்டி டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் லெஜரை கிரெடிட் பண்ணனா. இவ்வளோ தானே கிரெடிட் பண்ணேன், இதுக்கு தாண்டி வேறு எதுவும் பண்ணணுமா, ஒரு தடவை பார்க்கலாமா. என்னெல்லாம் கிரெடிட் பண்ணியிருப்பேன், அசட் லெஜரு அசட்டு, டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட், இங்கே கேபிட்டல் ரிசர்வ், இங்கே கவர்மெண்ட் கிராண்ட் இன்கம் லெஜர் டெஃபர்டு கேபிட்டல் ரிசர்வ், இவ்வளோ தான் நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போது நீ கிரெடிட் பண்ணும்போது என்ன பண்ணினியோ அதையே அப்படியே பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரீஃபண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணியிருப்போம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ், இல்லாட்டி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அப்படின்னு நான் புக் பண்ணியிருப்பேன்னா. இப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ண சொல்கிறாங்க, கேஷ் இப்போ வெளியில் போகும், டூ கேஷு, கேபிட்டல் ரிசர்வ் அங்கே போட்டிருந்தேன்னா இங்கேயும் கேபிட்டல் ரிசர்வே போடு, இல்லை அங்கே அசட் போட்டிருந்தேன்னா இங்கேயும் அசட்டே போடணும். சிம்பிள் தானே. அங்கே என்ன பண்ணியோ அதோட அப்படியே ரிவர்சல் என்ட்ரி. இது எது இன்கமாக ரிசீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன போட்டிருப்பேன், ரிசீவ் பண்ணும்போது கேஷ் டு இன்கம்னு போட்டிருப்பேன். இப்போ என்ன போடணும், இன்கம் டு கேஷ்னு போடணுமா, இல்லை. என்னது எக்ஸ்பென்ஸ் டு கேஷு, இதுவும் பிஎன்எலுக்கு போகும், அங்கேயும் அது பிஎன்எலுக்கு தானே போயிருக்கும். டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புக் பண்ணும்போது என்ன பண்ணேன், கேஷு டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டு ப்ளஸில் என்னது எக்ஸ்ட்ராவாக ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரியும் போட்டோம், டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டு டு பிஎன்எல் அப்படின்னு வருஷம் இந்த என்ட்ரியும் புக் பண்ணிட்டே வருவேனா. ஸோ டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் லெஜரில் என் பேலன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் வருஷம். எப்போ ஜீரோ ஆகும், லாஸ்ட் இயரோட எண்டில் எனக்கு டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் லெஜரே ஜீரோ ஆகிடுமா. ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கேஷ் எனக்கு வெளியில் போகும், அப்போ நான் 2 கேஷ்னு போடுவேனா. இங்கே டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் தான் போடணும், பட் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண போகிறது 10 lakhsனா ஃபுல் அமௌண்ட் இந்த லெஜர்லேயே சில நேரம் இருக்காது. ஏன், ரிசீவ் பண்ணும்போது கேஷ் டு டிஜிஜின்னு 10 lakhs நான் புக் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறமா டிஜிஜி டு பிஎன்எல்னு 1 lakh போட்டிருப்பேன். நான் இப்போ ரீஃபண்ட் பண்ண போகிறது 3rd yearலன்னு வை. இந்த லெஜரில் என்ன பேலன்ஸ் தான் இருக்கும், 7 lakhs பேலன்ஸ் தானே இருக்கும். அப்போ 7 lakhs வரைக்கும் இந்த லெஜரில் போடுங்க, மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பிஎன்எல்ல போடு. எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 3 lakhs இருந்துச்சுன்னா 3 lakhs போடுங்கிறாங்க. ஓகேவா. ஸோ வந்து இதுக்கு கேபிட்டல் ரிசர்வ் ஆர் அசட் புக் பண்ணியிருந்தேன்னா ரிசீவ் பண்ணும்போது
இப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதே லெஜரில் போடுங்க. கேபிட்டல் ரிசர்வ் போட்டிருந்தேன்னா அங்கே இப்போவும் கேபிட்டல் ரிசர்வ், அப்போ அசெட் போட்டிருந்தேன்னா இப்போவும் அசெட். இது இன்கம்னு புக் பண்ணியிருந்தேன்னா ரிசீவ் பண்ணும்போது இப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது அது எக்ஸ்பென்ஸ்னு புக் பண்ணணும். இதே இது டிஜிஜின்னு புக் பண்ணியிருந்தேன்னா இப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது டிஜிஜின்னு போடுங்க. ஆனால் ஃபுல் அமௌண்ட் போடக்கூடாது. என்னது, அதோட கேரிங் டவுன் பேலன்ஸ், அந்த லெஜரில் எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த லெஜரில் போட்டுக்கோ, மிச்சம் இருக்கிறது P&Lல போடணுங்கிறாங்க. சரி, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை வந்து ரெஸ்யூம் பண்ணுங்கள். நான் வந்து டேரெக்டாக போகிறேன். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 lakh சப்சிடி நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஃபார் செட்டிங் அப் அ ஃபேக்ட்ரி இன் பேக்வர்ட் ஏரியா. ஃபர்ஸ்ட் இது மானிட்டரி கிராண்டா நான் மானிட்டரியா? ரிசீவ்ட் 80 lakhs அப்படின்னா ரிசீவ்டு கேஷ் தானே. ஸோ இது ஒரு மானிட்டரி கிராண்ட். மானிட்டரி கிராண்ட்னா என்ன பார்க்கணும், 6 டைப்ஸில் எந்த கேட்டகரின்னு பார்க்கணும். ஃபார் பில்டிங் அண்ட் அசட்டா, ஃபார் பையிங் அண்ட் அசட்டா, இல்லை ஃபார் இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காகவா, 1 year 5 years இல்லை பாஸ்ட் எக்ஸ்பென்சஸா, இல்லை ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸா. இது என்னது, ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். ஃபார் செட்டிங் அப் அ ஃபேக்ட்ரி தானே, ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பேக்வர்ட் ஏரியாவில் ஆரம்பிக்கிறதுனா ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மானிட்டரி கிராண்ட் அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அது கேபிட்டல் ரிசர்வ்னு போடணும்னு பார்த்தோமா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ்னு போடணும். ஆர்எல்ஸ் கேபிட்டல் ரிசர்வ்க்கு இன்னொரு நேம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் கிரெடிட் பண்ணலாம். ஸோ அந்த 80 lakhs should be credited to, எப்படி எழுதணும், இது ஜேர்னல் என்ட்ரி மாதிரி கேஷ் டு கேபிட்டல் எழுதக்கூடாது, வேர்டிங்ஸாக எழுதணும். என்னது, இந்த 80 lakhs should be credited to capital reserve or credited to shareholders fund. கேபிட்டல் ரிசர்வ்னாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த லெஜரில் கிரெடிட் பண்ணணும், இல்லை அந்த லெஜரில் கிரெடிட் பண்ணணும். டெபிட் அப்போ என்னது பண்ணணும், அது நம்மளுக்கு தெரியும், கேஷ் தானே டெபிட் பண்ணணும். எதை மட்டும் தான் நம்ம எழுதினா போதும், இல்லை டெபிட் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. ஆனால் கிரெடிட்டட் டு மெயினான வேர்டு. இந்த லெஜர் கிரெடிட் பண்ணணும் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். நெக்ஸ்ட் இந்த சம் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து இது என்ன கேட்டகரின்னு மட்டும் பிரிச்சிடலாம். கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை பர்ச்சேஸ் த மெஷினரி வர்த் 44,85,000 இன் ரிலேஷன் டு விச் இட் ரிசீவ்ட் 7,35,000 ஆஸ் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்லேருந்து இவங்க ரிசீவ் பண்ணது அசட்டா இல்லை கேஷா? இட் ரிசீவ் 7,35,000 அஸ் கிராண்ட்னா என்ன அர்த்தம், கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தமா. ஸோ இங்கேயுமே என்னது தான் இது, மானிட்ரி கிராண்ட். இந்த கிராண்ட் எதுக்காக ரிசீவ் பண்ணியிருக்கேன், மானிட்ரி கிராண்ட்னா 6 டைப்ஸில் எதுன்னு பார்க்கணுமா. ஒரு அசட் வாங்குறதுக்கா, அந்த அசட் டெப்ரிஷியபிள் அசட்டா இல்லை நான் டெப்ரிஷியபிளா, இல்லாட்டி என்னது எக்ஸ்பென்சஸ், 1 year எக்ஸ்பென்ஸா, மோர் தென் 1 year எக்ஸ்பென்ஸா, பாஸ்ட் எக்ஸ்பென்ஸா, ஸ்டார்டிங் அ பிஸ்னஸா. இப்போ இது என்ன கேட்டகரி சொல்லி பார்ப்போம். இது ஃபார் பர்ச்சேசிங் மெஷினரி, ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தானே. டெப்ரிஷியபிள் அசட்டா இல்லையா, கீழே பார்த்தா தெரியும், அதோட யூஸ்ஃபுல் லைஃபு டெப்ரிசியேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ இது என்ன கேட்டகரி, ஃபஸ்ட்டு மானிட்ரி கிராண்டில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி டெப்ரிஷியபிள் அசட்டு. இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை ஒரே மெத்தட் தானா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, டு அசட்டுன்னு அசட்டோட காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னு போடணும். கண்டிஷனல் அன்கண்டிஷனல் இதுக்கு பார்க்கணுமா, இல்லை, எதுக்கு மட்டும் பார்த்தா போதும். ஒரு நான் டெப்ரிஷியபிள் அசட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் கண்டிஷனலாக அன்கண்டிஷனலாக பார்க்கணும். டெப்ரிஷியபிள் அசட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் ஆப்ஷன் டேரெக்டாகவே கண்டிஷனலாக இருந்தாலும் சரி அன்கண்டிஷனலாக இருந்தாலும் சரி என்னது தான் டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்னு டேரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மெஷினரிங்கிறது டெப்ரிஷியபிள் அசட் தானே, ஸோ டேரெக்டாக டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். இவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. இந்த கம்பெனி டிசைடட் டு ட்ரீட் திஸ் கிராண்ட் ஆஸ் கேபிட்டல் ரிசிப்ட். அப்படின்னா என்னது, கேபிட்டல் ரிசிப்டாக ட்ரீட் பண்ண நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் டெஃபர்ட் ரெவென்யூ, டெஃபர்ட் இன்கம். அதுவாக ட்ரீட் பண்ணுறாங்களா, கேபிட்டலாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அசட்டோட காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணி அவங்க காமிக்கிறாங்க. கரெக்டாக தப்பா, கரெக்ட் தான். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து எந்த நாளும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் மிஷினரி அட் த எண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல். இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னு லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு என்னெல்லாம் பிரிச்சாச்சு, மானிட்டரி கிராண்ட், அதுலேயும் இது ஒரு டெப்ரிஷியபிள் அசட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுதா. நெக்ஸ்ட் போவோம். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னது, இவங்க ஒரு கம்பெனி
has set up his business in designated backward area which entitles to receive இதெல்லாம் கொடுத்திருக்காங்க a subsidy of 25% of cost of investment. இந்த கொஸ்டினை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனை ஹைலைட் பண்ணிக்கோங்க. என்னது இது? இந்த லைன் வந்து ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் கிடையாது. யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தோணும், இது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 25% பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாங்க, நீ இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டில் ஒரு கம்பெனி எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அசட்ஸு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா. அசட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இவங்க இங்கே சொல்கிறது வந்து மார்க் பண்ணி வச்சு இதை எழுதி வேணால் வச்சுக்கோங்க. இது என்னது, ஒரு அசட் வாங்குறதுக்கு கொடுக்குற சப்சிடி. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கேஷா கேஷ் இல்லையா? சப்சிடி ஆஃப் 25% ஆஃப் காஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கேஷாக கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 25% ஆஃப் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் என்ன, கம்பெனி ஹேஸ் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 100 lakhs இன் கேபிட்டல் அசட்ஸ். ஸோ ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் அசட்டு வாங்குறேன் 100 lakhs. அதில் சப்சிடி எவ்வளோ, இந்த கேபிட்டல் அசட்ஸ் 25%. அப்போ 25 lakhs எனக்கு சப்சிடி வருதா. சப்சிடினா என்ன அர்த்தம், கிராண்ட்டு, கவர்மெண்ட் கிராண்ட்டு. ஸோ இந்த மானிட்ரி கிராண்ட்டு, இது மானிட்ரி கிராண்ட்னா 6 கேட்டகரி பார்க்கணுமா. இது என்ன கேட்டகரி, கேபிட்டல் அசட் வாங்குறதுக்கான அமௌண்ட்டா. அப்போ என்னது, ஒன்று டெப்ரிஷியபிள் அசட்டாக இருக்கலாம், இல்லை நான் டெப்ரிஷியபிளாக இருக்கலாம். மோஸ்ட்டாக எதுவுமே கொடுக்கலன்னா டெப்ரிஷியபிள் அசட்னே அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது டெப்ரிஷியபிள் அசட்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, the accountant of the company would like to record the receipts as an item of revenue and to reduce the losses on the P&L account ன்னு கொடுக்குறாங்க. மானிட்ரி கிராண்ட் டெப்ரிஷியபிள் அசட்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று அசட்டோட அக்கௌண்ட்லேருந்து கம்மி பண்ணலாம், இல்லாட்டி டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்டாக போடலாம். அவ்வளோதானே. ஒன்று கேபிட்டலாக ட்ரீட் பண்ணு, இல்லை டெஃபர்டு ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணு. அக்கௌண்டன் என்னவா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம்னு புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். இது கரெக்டா, தப்பு. ஸோ அக்கௌண்ட் நினைக்கிறது தப்பு. இந்த ஆக்ஷன் ஜஸ்டிஃபைடான்னு கேட்குறாங்க. இல்லை, இது தப்பு. என்னதான் பண்ணணும், ஒன்று அசட்லேருந்து மைனஸ் பண்ணுங்க, இல்லை டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட்ல போட்டு என்ன பண்ணணும், P&Lக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபர் பண்ணதை P&Lக்கு ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுக்குறாங்க, இதை ஒரு தடவை பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, firm acquired a fixed assets for 550 lakhs. கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு வந்து 40%. அப்படின்னா இதுவுமே மானிட்ரி கிராண்ட் தான். இந்த 550 lakhsல 40% கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோமா. ஸோ மானிட்ரி கிராண்ட் ரிலேட்டட் டு ஃபிக்ஸட் அசட்ஸ். டெப்ரிஷபிளா நான் டெப்ரிஷபிளா, ஃபிக்ஸட் அசட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிலன்னா என்னென்னு எடுத்துக்கலாம், டெப்ரிஷபிள்னே எடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அசட்டோட வேல்யூலேருந்து கம்மி பண்ணுங்கள், இல்லாட்டி டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட்டு. ரெண்டுமே எழுதுனாலும் எழுதுங்க. உங்கள் புக்கில் இதை மட்டும் எழுதியிருப்பாங்க. எப்படினாலும் ரெண்டும் எழுதுனாலும் தப்பில்லை. பெஸ்ட் வந்து ரெண்டுமே எழுதிடுங்க. செகண்ட் கொஸ்டின் என்னது, இதுவுமே வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். என்னது, கேபிட்டல் சப்சிடி ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் செட்டிங் அப் அ பிளான்ட் இன் நோட்டிஃபைட் பேக்வர்ட் ரீஜன். ஃபார் செட்டிங் அப் அ பிளான்ட்டு, இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அப்படியே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். என்னது, இங்கேயும் ஃபார் செட்டிங் அப் அ ஃபேக்ட்ரி இன் பேக்வர்ட் ஏரியா, இங்கே ஃபார் செட்டிங் அப் அ பிளான்ட் இன் நோட்டிஃபைட் பேக்வர்ட் ரீஜன். அங்கே ஃபேக்ட்ரி, இங்கே என்னது பிளான்ட்டு. அப்படின்னா பிளான்ட்டுங்கிறது ஒரு அசட்டு, ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை நான் செட்டப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வேற, ஒரு அசட்டை நான் செட்டப் பண்ணணும் அப்படின்னா என்னது, ஒரு அசட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணணும்ல. இந்த சம்மில் பிளான்ட்னா என்ன அர்த்தம், ஒரு அசட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அசட்டை செட்டப் பண்ணுறது பேசுகிறாங்க. காஸ்ட் ஆஃப் அசட் என்னது, 600 lakhs. சப்சிடி வந்து 150 lakhs. இது வந்து ஃபார் செட்டிங் அப் அப்படின்னு நினச்சி ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் அப்படின்னு கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டுறக்கூடாது. இது என்னது, ஒரு அசட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வரும். ஒன்று காஸ்ட் ஆஃப் அசட்லேருந்து மைனஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டாக புக் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 125 lakhs received for local authority for providing medical facilities to employees. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன். இது என்ன கேட்டகரி, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? இதில் 1 year எக்ஸ்பென்ஸா மோர் தென் 1 year-ஆ, எனக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் என்னென்ன எடுக்கணும், 1 year எடுத்துக்கலாமா, இல்லை ரெண்டுத்தையுமே எழுதுங்க. 1 year-ஆ இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், இன்கம்னு புக் பண்ணணும். மோர் தென் 1 year-ஆ இருந்துச்சுன்னா டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்னு புக் பண்ணணும். புக் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா ப்ளஸ்
கொஞ்சம் கொஞ்சமாக அதை P&Lக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆன் சம் சிஸ்டமேட்டிக் பேசிஸ். ஏதோ ஒரு பேசிஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக P&Lக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ லாஸ்ட்டாக இந்த சம்முக்கு வரும். இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ரீட் பண்ணிக்கலாம். அந்த சம்மை ஃபுல்லாத்தையும். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிக் பாக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 1st April 2020 அன்னைக்கு ஃபினான்ஷியல் இயர் என்னது 2021 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு மெஷினரி வாங்கியிருக்காங்க. வேல்யூ வந்து 44,85,000. In relation to which it received 7,35,000 as grant from government. அப்படின்னா என்ன அர்த்தம், 7,35,000 இந்த மெஷின் வாங்கினதுக்காக அவங்களே கொடுத்துட்டாங்களா. in relation to which அப்படின்னா இந்த மெஷின் வாங்கினதுக்காக எனக்கு கிராண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 7,35,000. ஸோ நமக்கு என்ன தெரியும், இது மானிட்ரி கிராண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் கம்பெனி டிசைடட் டு ட்ரீட் திஸ் கிராண்ட் அஸ் கேபிட்டல் ரிசிப்ட். அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரீட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னது, அசட்டோட காஸ்ட்லேருந்து நான் வந்து கிராண்ட் அமௌண்ட்டை டிடக்ட் பண்ண போகிறேன். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் மெஷினரி அட் த எண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 15.36 lakhs. அப்படின்னா என்னது, ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, யூஸ்ஃபுல் லைஃப் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது, காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். அதில் காஸ்ட் ஆஃப் அசட் எனக்கு தெரியும், என்னது 44,85,000. இல்லை, ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணால் கிராண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் அசட்லேருந்து டிடக்ட் ஆகுமா. ஸோ காஸ்ட் ஆஃப் அசட் இது மைனஸ் கிராண்ட் அமௌண்ட் போட்டு காஸ்ட் ஆஃப் அசட். ஸ்கிராப் வேல்யூ 15.36 lakhs. யூஸ்ஃபுல் லைஃபு 4 years. டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்பேனா எந்த மெத்தடு, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இவ்வளோ தானா, சிம்பிள் சம்மாக இருக்கே. இங்கே தான் இருக்குது. என்னது, டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 22-23 எத்தனை வருஷம் கழிச்சு நான் கிராண்ட் ரிசீவ் பண்ணது வந்து 2021 ஃபினான்ஷியல் இயர். 21-22 எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர்லேயே எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பண்ணாங்க, கிராண்ட் பிகம்ஸ் ரீஃபண்டபிள் ஆஸ் த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபெயில் டு கம்ப்ளை வித் நெசசரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணலைன்னா, கண்டிஷன்ஸை ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணால் என்ன ஆகும், ரீஃபண்ட் பண்ணணும்னு பார்த்தோமா. ஸோ ரீஃபண்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபஸ்ட் கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ரீஃபண்ட் ஆகும்போது என்ன பண்ணணும், அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்ன்னு தானே போடணும். கிராண்ட் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் டு அசட்டுன்னு போட்டேன். இது ரீஃபண்ட் பண்ணும்போது அசட் டு கேஷ்ன்னு போடணும். அவ்வளோதானே, அக்கௌண்டிங் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது சம்மாக நம்மளுக்கு பண்ண தெரியுதான்னு ஒரு தடவை பார்த்துடலாம். என்ன கேட்குறாங்க, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தட் இஸ் டு பி சார்ஜ்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 22-23 அண்ட் 23-24. ஸோ ரீஃபண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரீஃபண்ட் பண்ண வருஷத்தோட டெப்ரிசியேஷன் என்ன, 23-24 நெக்ஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் என்ன, இதான் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எல்லாம் இல்லாமா, காஸ்ட் ஆஃப் அசட் இது மைனஸ் இது ரிவைஸ்டு காஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ரிவைஸ்டு காஸ்ட் என்னது, இது மைனஸ் இது கேல்குலேட் பண்ணால் 37.5 lakhs. இதுதான் என்னோட என்னது காஸ்ட் ஆஃப் அசட். நெக்ஸ்ட் ஸ்கிராப் வேல்யூ 15.36 lakhs. யூஸ்ஃபுல் லைஃப் 4 years. இது வரைக்கும் என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை. ஃபஸ்ட்டு எந்த இயரில் நான் கிராண்ட் ரிசீவ் பண்ணுறேன், 2021. 21-22 எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் கிராண்ட்டு ரீஃபண்ட் ஆகுது. ஸோ ஒரு அசட்டோட லெஜர் போட்டோன்னா என்னது, ஓப்பனிங் பேலன்ஸு, இந்த அசட்டோட வேல்யூ, கேஷ், இது என்ன என்ட்ரி, இது கிராண்ட் ரிசீவ் பண்ணும்போது என்ட்ரி போடுவேன்ல, என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அசட்டுன்னு என்ட்ரி போடுவேனா. அப்போ அசட் லெஜரில் பை கேஷ்னு வருமா, நான் அந்த அமௌண்ட் போடுறேன். இப்போ டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் என்ன கேல்குலேட் பண்ணலாமா. டெப்ரிசியேஷன் ஃபார்முலா என்னது, ஸ்கிராப் வேல்யூ, இது என்னது காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இயரோட காஸ்ட் ஆஃப் அசட் என்னது 37.5 lakhs. இது எடுக்கக்கூடாது, கிராண்ட்டை கரெக்டாக மைனஸ் பண்ணி எடுங்க. மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் என்ன, இப்போ தான் ஃபஸ்ட் இயர். ஸோ 4 years இன்னுமே ரிமைனிங் இருக்குது. கால்குலேட் பண்ணால் என்ன வரும், டெப்ரிசியேஷன் 5.35 lakhs வரும். செகண்ட் இயருக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா. நெக்ஸ்ட் அதே ஓப்பனிங் பேலன்ஸு. செகண்ட் இயரில் எதுவும் ரீஃபண்ட்லாம் ஆகுதா, இல்லை, அப்போ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. டெப்ரிசியேஷன் மட்டும் போட்டால் போதுமா. செகண்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், போன வருஷம் என்னவோ அதே தான் அப்படின்னு தெரியும். ஆனால் அதுவும் கேல்குலேட் பண்ணி எழுதுங்க. செகண்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் இயரோட க்ளோசிங் WDV மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ என்ன ஆகிடும், 3 years ஆகிடும். இதை கேல்குலேட் பண்ணால் வேறு ஆன்சர் வருமா, இல்லை சேமாக தான் வருமா. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா சேமாக தான் வரும். இதனால தான் நம்ம கேல்குலேட் பண்ணலை. பட் இந்த கேல்குலேஷன் எப்போவுமே இந்த செகண்ட் இயருக்கும் எழுதியே எழுதுங்க. என்னது, லாஸ்ட் இயரோட கேரிங் வேல்யூ
மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. டோட்டல் யூஸ்ஃபுல் லைஃப் போட்டுறாதீங்க, ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். அதை பண்ணால் அதே டெப்ரிசியேஷன் வருமா? ஸோ அதே கேரிங் டவுன் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இயர் அதே ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகுது? லாஸ்ட் இயரில் ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடணும்? அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு என்ட்ரி போடுவேனா? எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண போகிறேன்? ஃபுல் கிராண்ட்டாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டையுமே நான் ரீஃபண்ட் பண்ண போகிறேன். அப்போ அசட் லெஜரில் என்னென்னு போடணும்? டு கேஷ்னு போடுவேனா? இப்போது காஸ்ட் ஆஃப் அசட் என்ன ஆகும்? டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது கேரிங் டவுன் பேலன்ஸ்னு போடுவேனா? அங்கே காஸ்ட் வந்து இப்போ ரிவைஸ் ஆகிடுச்சா? இப்போவுமே ஃபஸ்ட்டு கிராண்ட் ரிசீவ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் அசட் என்ன பண்ணுவோம்? மைனஸ் ஆகும். கிராண்ட் ரீஃபண்ட் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் அசட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேரிங் டவுன் பேலன்ஸ் ப்ளஸ் இந்த கிராண்ட் ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் ஆட் பண்ணால் எனக்கு ரிவைஸ்டு கேரிங் டவுன் பேலன்ஸ் கிடைக்கும். அது ரிவைஸ்டு கேரிங் டவுன் வேல்யூ மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ எவ்வளோ? 2 years. அப்போ என்ன வரும்? 9.21 lakhsன்னு வரும். அப்போ கேரிங் டவுன் பேலன்ஸ் ஒன்று வருமா? நெக்ஸ்ட் இயர் 4th இயருக்கும் கேட்டிருக்காங்கல்ல டெப்ரிசியேஷன் என்னென்னு. ஃபஸ்ட்டு இதோட கேரிங் டவுன் பேலன்ஸ் என்னன்னு பார்ப்போம். என்ன அமௌண்ட்டு? 26. ஸோ இந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 24.57 lakhsன்னு வருமா? 4th இயருக்கும் டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 24.57. இதுக்கு டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி கேரிங் டவுன் பேலன்ஸ். இப்போ இதில் எதுவும் அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஏன் ரீஃபண்டோ ஏதோ புதுசாக கிராண்டோ எதுவும் வரல. ஸோ கேரிங் டவுன் பேலன்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் 1 year தான் இருக்குது. பண்ணானா எனக்கு என்ன வரும்? அதே 9.21 lakhs வருமா? இங்கேயும் 9.21, இங்கேயும் 9.21. கேரிங் டவுன் பேலன்ஸ் வந்து 15.36 lakhsன்னு வரும். ஓகேவா? இதை நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே மட்டும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது என்ன எடுக்கணும்? ரிவைஸ்டு காஸ்ட் எடுக்கணும். அதாவது காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் கிராண்ட் போடணும். நெக்ஸ்ட் இயரில் அந்த மாதிரி எதுவும் ரிவைஸ்லாம் பண்ண வேண்டாம். கேரிங் டவுன் பேலன்ஸ் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரீஃபண்ட் பண்ண போகிற வருஷத்தில் கேரிங் டவுன் பேலன்ஸ் ப்ளஸ் ரீஃபண்ட் அமௌண்ட்டு போடணும். கிராண்ட் ரிசீவ் பண்ணால் மைனஸ் கிராண்ட்டு, கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணால் ப்ளஸ் கிராண்ட்டு போடணும். லாஸ்ட் இயரில் எதுவுமே இல்லை. ஸோ கேரிங் டவுன் பேலன்ஸை அப்படியே எடுத்துகிட்டு மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் போட்டு எல்லா இயருக்கும் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான் அந்த கேல்குலேஷன்.